ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக விஜய் பதவியேற்று விழாவில் நடந்த ஒரு சாதாரண தருணம் தற்போது சமூக வலைத்தளங்களில் பெரிய விவாதமாக மாறியிருக்கு. விஜய் அம்மாவை பார்த்ததும் கட்டி அணைத்து கொண்ட த்ரிஷா என்று அந்த தகவல்கள் வெளியாயிருக்கு. ஏ சந்திரசேகர் அந்த நேரத்தில் கொடுத்த ரியாக்ஷன் ரொம்பவே பயங்கரமாக இருந்ததாகவும் சொல்லப்படுது. தற்போது அந்த நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகிட்டு வருது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நடிகை த்ரிஷா மற்றும் விஜயின் அம்மா சோபா சந்திரசேகர் இடையே நடந்த சந்திப்பு தான் மெயின் பிக்சராகவே இப்போ வெளியாகிருக்கு. சென்னையில் நடைபெற்ற இந்த பதவியேற்பு விழாவில் த்ரிஷா ஆரம்பத்திலே கலந்து கொண்டு முன் வரிசையில் அமர்ந்திருந்தார். அப்போது விஜயின் அம்மா சோபா சந்திரசேகரை பார்த்ததும் எழுந்து சென்று மரியாதையோடு வணக்கம் தெரிவித்தார். ஆக்சுவலி அதற்கு பதிலாக சோபாவும் சிரித்தபடி அவரை வரவேற்றிருந்தார். பின்னர் இருவருமே சுருக்கமாக பேசி கொண்டதும் தெரிய வந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் அன்போடு இருவரும் அணைத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த காட்சி தான் அங்கு இருந்தவர்களிடம் பின்னர் வீடியோவாக வெளியானது இணையத்தில் தற்போது கவனத்தை ஈர்த்து வருது. ஆக்சுவலி இந்த நிகழ்வு வெளிவந்த உடனே சில மாதங்களுக்கு முன்பு விஜய் மற்றும் த்ரிஷா இணைந்து ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்டது குறித்து எழுந்த சர்ச்சைகள் மீண்டும் பேசப்பட ஆரம்பிச்சிருக்கு. அதோடு விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை சுற்றிய வதந்திகளும் இதனோடு இணைந்து சமூக வலைத்தளங்களில் பரவிட்டு இருக்குது தீயா. சிலர்லாம் இந்த சந்திப்பை சாதாரண நட்பாகவே பார்க்க வேண்டும் என கூறுறாங்க. அவர்கள் கருத்துப்படி ஒரே துறையில் பணிபுரியக்கூடிய நடிகர்கள் இடையே இப்படியான மரியாதை பரிமாற்றங்கள் இயல்பானவ. அதே சமயம் மற்றொரு தரப்பு இந்த சம்பவத்தை வைத்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி வந்துட்டுருக்கிறாங்க. இது சமூக வலைத்தளங்களில் சில வீடியோ காட்சிகள் அதிகமாகவே பகிரப்பட்டு வருது. அவற்றில் சோபா த்ரிஷா நடந்து வரும்போது அவரை பார்த்து சிரித்தது போலவும் அப்போது த்ரிஷாவை பார்த்து சந்திரசேகர் முகத்தை திருப்பி கொண்டது போலவும் சில காட்சிகளும் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இந்த வீடியோக்கள் முழு நிகழ்வின் ஒரு பகுதியை மட்டுமே காட்டுகிறது. ஒரு நிகழ்ச்சியில் சில வினாடி காட்சிகளை மட்டுமே வைத்து முழு சூழ்நிலை மதிப்பிடுவது சரியான முடிவுகளுக்கு வழிவகுக்காது. அதனால் இந்த வீடியோக்களுடைய அடிப்படையில் உருவாகக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் உறுதிப்படுத்தப்படாதவையாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கு அப்பாற்பட்ட எந்த தாள்களும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. எனவே சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பரவக்கூடிய ஊகங்களை எச்சரிக்கையோடு அணுகுவது முக்கியம். இதை தொடர்ந்து தமிழகத்தில் அமைச்சராக போன ஆதவ் அர்ஜுனா காசடிக்காமல் விஜய் பார்த்து கொள்ள வேண்டும், அவர் கமிஷன் அடித்து கெட்ட பெயர் ஏற்படுத்துவார் என லாஜக தலைவரும் ஆதவ் அர்ஜுனின் மைத்துனருமான ஜோ சார்லஸ் மார்டின் கடும் விமர்சனம் செய்திருக்கிறார். இதுவும் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாயிருக்கக்கூடிய ஒரு நியூஸ். புதுச்சேரியில் தேசிய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அதன் தலைவர் கோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜ் நகரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவரது மைத்துனர் ஆதவ் அர்ஜுனா. இவர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சியின் சார்பில் வில்லிவாக்கம் தொகுதியில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனிடையே தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் ஆதவ் அர்ஜுன் அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். இந்த நிலையில் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த ஜோ சார்லஸ் மார்டின் தமிழகத்தின் விஜய்க்கு கிடைத்த வெற்றிக்கு வாழ்த்துக்கள் என்றும் இந்த தேர்தலில் யார் அவர் போட்டியிட வைத்திருந்தாலும் ஜெயித்திருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இது விஜய் என்ற தனிநபருக்கு கிடைத்த வெற்றி. இதில் அவர் மக்களுக்கு சேவை செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து மைத்துனர் ஆதவ் அர்ஜுனார் அமைச்சரவையில் பதவியேற்று போவது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஜோஸ் சார்லஸ், ஆதவ் காசடிக்காமல் எந்த தப்பு செய்யாமல் விஜய் அதை பார்த்து கொள்ள வேண்டும், அவர் கமிஷன் எடுத்து கெட்ட பெயர் ஏற்படுத்துவார், இது நாட்டுக்கு நல்லதல்ல என அவருடைய மைத்துனர் பற்றி இந்த தாள்கள் தெரிவித்திருக்கிறார். இதுவும் தற்போது சமூக வலைத்தளங்களில் ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கு. இதனிடையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு தாள்களும் வெளியானது. அது என்னன்னா, விஜய் கனவு நனவாகக்கூடிய தருணத்தில் அவருடைய குழந்தைகளான சஞ்சய் திவ்யா சாசா எங்கே அப்படிங்கிற மாதிரியும் தாத்தா பாட்டி முகத்தில் அதனால் ஒரு ஏக்கம் தெரிவித்திருந்த மாதிரியும் ஒரு நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. ஆக்சுவலி தமிழகத்தில் முதல்வராக விஜய் பதவியேற்ற நிகழ்வுக்கு யார் யாரோ வந்திருந்த நிலையில் அவரது குழந்தைகள் சஞ்சய் திவ்யா ஆகியோரை பார்க்க முடியவில்லை. தமிழக அரசியல் வரலாற்றில் நேற்று ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது. ஜோசப் விஜய் ஆகிய அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றார். இந்த நாள் தமிழ்நாட்டு மக்களுக்கு மறக்க முடிய திருநாளாக அமைந்தது. மாநிலம் முழுவதும் உற்சாகமாக இதுக்கு ஏற்பாடுகள் கொண்டாட்டங்கள் களை கட்டியிருந்தது தெரியும். இந்த விழாவுக்கு ராகுல் காந்தி, மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்த தலைவர்கள், வன்னியரசு, செல்வ பெருந்தங்கை, நாயனார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர்லாம் கலந்து கொண்டாங்க.
அதேபோல் த்ரிஷா, சஞ்சு, அர்ச்சனா, கல்பதி, மோர்டின், விஐபி சந்தோஷம் உள்ளிட்டோர் வந்திருந்தாங்க. விஜயின் தாய் சோபா, தந்தை சந்திரசேகர், விஜயின் உறவினர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதனால் அவர் வரவில்லை. அதேபோல் விஜயின் குழந்தைகள் சஞ்சய், திவ்யா, சாசா வந்திருக்கிறார்களா என பார்த்தபோது அவர்களும் வரவில்லை. ஆக்சுவலி சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் காலை 10 மணி அளவில் நடைபெற்ற இந்த விழா தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லகர் தலைமையில் பிரம்மாண்டமாக நடந்தது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடர்ந்து 9 அமைச்சர்களும் நேற்று பதவியேற்றிருந்தாங்க. பொதுமக்கள் இந்த வரலாற்று நிகழ்வை நேரடியாக காணக்கூடிய வகையில் சென்னை பெருநகர மாநகராட்சி பகுதிகளில் 23 இடங்களில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடப்படுது. ஸோ தமிழ்நாடு முழுவதிலுமே விஜய் பதவியேற்ற விழாவுக்கான மாவட்ட உள்ளாட்சி நிர்வாகங்கள், தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் இணைந்து சிறப்பு ஏற்பாடுகளை செய்தனர். கோவில்களில் கூட சிறப்பு வழிபாடு, அன்னதான, இனிப்புகள் விநியோகம் போன்ற நிகழ்ச்சிகளும் தாவேகா தொண்டர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். மக்கள் காலை முதலே விழாவிற்காக திரண்டு அதை பார்த்து ரசிச்சிருந்தாங்க. பதவியேற்பு விழா நிறைவடைந்ததும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வெளியாகிட்டே இருக்குது. அதில் பல பேருடைய கேள்வி என்னன்னா, அவங்களுடைய மகன் மகள் வராதது தான். என்னதான் இருந்தாலும் மகன் மகள் வராத போது அது ஒரு பெரிய ஒரு குறையாகவே பார்க்கப்படுது. ஸோ பேரன் பேத்தி வரலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க வருத்தப்பட்டதாகவும், அவங்களுக்கு இரவு நேரத்தில் பேரன் பேத்தி கால் பண்ணி பேசியதாகவும் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தாள்களும் வெளியாகலை. ஆனால் அந்த மாதிரி ஒரு நியூஸ் ஆனது பரவிட்டுருக்கு. ஸோ அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ண இந்த முக்கியமான விஷயங்களை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் தாவேகா ஆட்சி அமைத்த இந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றி பெற்ற அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதா இருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சட்டப்பேரவை அதாவது சட்டமன்றம் இன்றைக்கி கூடி மீத இருக்கக்கூடிய எல்லாருமே பொறுப்பேற்றாங்க. அதுவும் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு புது சாம்ராஜ்யம் இப்போ உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. திமுக, அதிமுக இதுக்கிடையே டிவிகே ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அரசியல் நியூஸ்கள் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசியல் நியூஸ் மட்டும் இல்லை, அப்டேட்டாக என்ன நியூஸ் வந்தாலும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நியூஸோடு சந்திக்கிறேன்.